ஓம் சாந்தி. இன்றைய முரளி 29/12/2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்போது வீடு திரும்ப வேண்டும். எனவே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்து தூய்மையாகுங்கள். கேள்வி: ஆத்மாவை பற்றிய எந்த ஒரு நுண்ணிய விஷயத்தை கூர்மையான புத்தி உடையவரே புரிந்து கொள்ள முடியும்? பதில்: 1. ஊசியைப் போல ஆன்மாவில் மெல்ல மெல்ல துரு ஏறியது. அது நினைவிலிருந்தால் இறங்கி கொண்டே இருக்கும். எப்போது துரு இறங்குமோ, அதாவது ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுமோ, அப்போது தந்தையின் ஈர்ப்பு ஏற்படும். மேலும் அவர் தந்தையோடு திரும்பி போக முடியும். 2. எந்த அளவு துரு இறங்கி கொண்டு போகுமோ அந்த அளவு உங்கள் விளக்கம் பிறரை ஈர்க்கும். இவை மிக நுணுக்கமான விஷயங்கள். இவற்றை மந்த புத்தியுடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு. இப்போது புத்தியில் யார் வந்தார்? உலகில் உள்ள கித்தா பாடசாலை போன்றவற்றில் பகவான் வாக்கு என்று சொன்னவுடன் ஸ்ரீ கிருஷ்ணரே அவர்கள் புத்தியில் வருவார். இங்கே குழந்தைகள் உங்களுக்கு மிக உயர்ந்த தந்தை நினைவிற்கு வருவார். இந்த நேரம் இது புருஷோத்தமராவதற்கான சங்கமயுகம். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விலக்கி தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இது மிக முக்கிய விஷயம். இதை இந்த சங்கமயுகத்தில் தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாவே அழுக்காகி இருக்கிறது. பிறகு ஆத்மாவே தூய்மையாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பதித்த பாவனரை நினைவு செய்து வந்தீர்கள், ஆனால் எதையும் அறியவில்லை. பாரதவாசிகள் முற்றிலும் இருளில் இருக்கிறார்கள். பக்தி இரவு, ஞானம் பகல். இரவில் இருளும் பகலில் வெளிச்சமும் இருக்கும். சத்தியுகம் பகல், கலியுகம் இரவு. இப்போது நீங்கள் கலியுகத்தில் இருக்கிறீர்கள். சத்தியுகத்திற்கு போக வேண்டும். தூய்மையான உலகில் அழுக்கானவர்களின் கேள்வியே இல்லை. எப்போது அழுக்காவார்களோ அப்போது தூய்மையாகும். கேள்வி எழுகிறது: தூய்மையாக இருக்கும்போது அழுக்கான உலகின் நினைவே இருக்காது. இப்போது அழுக்கான உலகமாக இருப்பதால் தூய்மையான உலகம் நினைவிற்கு வருகிறது. அழுக்கான உலகம் கடைசியில் உள்ள பாகம். தூய்மையான உலகம் முதலாம் பாகம். அங்கே அழுக்கான யாரும் இருக்க முடியாது. யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள் பிறகு அழுக்கானார்கள். 84 பிறவிகளும் அவர்களுக்கு விளக்கப்படுகிறது. இவை புரிந்து கொள்ள மிக ஆழமான விஷயங்கள். அரைக்கல்பம் பக்தி செய்திருக்கிறீர்கள். அது அவ்வளவு சீக்கிரமாக விடாது. மனிதர்கள் முற்றிலும் இருளில் இருக்கிறார்கள். கோடியில் சிலரே வெளிப்படுகிறார்கள். அரிதாக ஒருவரது புத்தியில் அமர்கிறது. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்ற முக்கிய விஷயத்தை தந்தை சொல்கிறார். ஆத்மாவே அழுக்கானது, அதை தூய்மையாக்க வேண்டும். இந்த விளக்கத்தையும் தந்தையே கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த தந்தை பிரின்சிபல், பொற்கொள்ளர், டாக்டர், பரிஸ்டர் போன்ற எல்லாமுமாக இருக்கிறார். இந்த பெயர் அங்கே இருக்காது. அங்கே இந்த படிப்பும் இருக்காது. வேலைக்கு போவதற்காக இங்கே படிக்கிறார்கள். முன்னர் பெண்கள் இவ்வளவு படிக்கவில்லை. இவற்றையெல்லாம் பின்னர் கற்றுக்கொண்டார்கள். கணவர் இறந்தால் யார் கவனிப்பார்? அதனால் பெண்களும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் கவலைப்பட எந்த விஷயமும் இருக்காது. அப்படிப்பட்ட நேரம் வந்தால் அதை சமாளிக்க இங்கே மனிதர்கள் செல்வத்தை சேமிக்கிறார்கள். அங்கே அப்படிப்பட்ட எண்ணமே இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. தந்தை குழந்தைகள் உங்களை எவ்வளவு செல்வந்தராக மாற்றுகிறார். சொர்க்கத்தில் அதிக பொக்கிஷங்கள் இருக்கும். தங்க வைர சுரங்கள் எல்லாம் நிறைந்துவிடும். இங்கே வறண்ட பூமி ஆவதால் அந்த சக்தி இருப்பதில்லை. அங்குள்ள மலர்களுக்கும் இங்குள்ள மலர்களுக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே எல்லா பொருட்களிலிருந்தும் சக்தி போய்விட்டது. எவ்வளவுதான் அமெரிக்கா போன்ற இடங்களிலிருந்து விதைகளை கொண்டு வந்தாலும் சக்தி குறைந்து கொண்டே போகிறது. நிலைமை அப்படி இருக்கிறது. அதில் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அங்கே ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானமாக இருக்கும். இயற்கையே சதோ பிரதானமாக இருப்பதால் எல்லாம் சதோ பிரதானமாக இருக்கும். இங்கே எல்லா பொருட்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றன. எந்த பொருளிலும் சக்தி இல்லை. இந்த வித்தியாசத்தையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எப்போது சதோ பிரதான பொருட்களை பார்க்கிறீர்களோ அதை தியானத்தில் தான் பார்க்கிறீர்கள். அங்குள்ள மலர்கள் போன்றவை எவ்வளவு நன்றாக இருக்கின்றன. அங்கிருக்கும் தானியங்கள் போன்றவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். அங்குள்ள ஒவ்வொரு பொருளிலும் எவ்வளவு சக்தி இருக்கிறது. புது உலகம் யாருடைய புத்தியிலும் வருவதே இல்லை. இந்த பழைய உலகத்தை பற்றிய விஷயங்களை கேட்காதீர்கள். மிக பெரிய பொய்களை சொல்கிறார்கள். அதனால் மனிதர்கள் முற்றிலும் இருளில் உறங்கிவிட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரமே பாக்கி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் உங்களை பார்த்து சிரிக்கவும் செய்கிறார்கள். யார் தன்னை பிராமணராக உணர்வாரோ அவரே உண்மையாக புரிந்து கொள்வார். இது புது பாஷை. ஆன்மீக படிப்பு. எதுவரை ஆன்மீக தந்தை வரவில்லையோ அதுவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக தந்தை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அந்த மனிதர்கள் சென்று யோகம் போன்றவற்றை கற்பிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யார் கற்பித்தது? ஆன்மீக தந்தை கற்பித்தார் என்று சொல்ல மாட்டார்கள்.
தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கே கற்பிக்கிறார். சங்கமயுக பிராமணர்கள் நீங்களே புரிந்து கொள்கிறீர்கள். யார் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்களே பிராமணர்கள் ஆவார்கள். பிராமணர்கள் நீங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறீர்கள். உலகில் விதவிதமான சாதிகள் அதிகம் இருக்கின்றன. ஒரு புத்தகம் நிச்சயம் இருக்கும். அதில் உலகில் எத்தனை தர்மங்கள் எத்தனை மொழிகள் இருக்கின்றன என்பது தெரியும். இவையெல்லாம் இல்லாமல் போகும் என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு மொழி இருந்தது. சிருஷ்டி சக்கரத்தை நீங்கள் அறிய வேண்டும். அப்படி பாஷையை பற்றியும் அறிய முடியும். இவையெல்லாம் இல்லாமல் போகும். இங்கிருக்க எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு போவார்கள். இந்த சிருஷ்டி ஞானம் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். இருந்தும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏதாவது பெரிய மனிதரை கொண்டு திறப்பு விழா நடத்துகிறீர்கள். ஏனென்றால் அவர் பிரபலமானவர். ஆகா, ஜனாதிபதி பிரதம மந்திரி திறந்து வைத்தார் என சப்தம் பரவும். இந்த பாபா சென்றால் பரமபிதா பரமாத்மா திறந்து வைத்தார் என்பதை மனிதர்கள் உணரமாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். யாராவது பெரிய மனிதர், கமிஷனர் போன்றோர் வந்தால் அவருக்கு பின்னால் இன்னும் பலர் வருவார்கள். இவருக்கு பின்னால் யாரும் ஓடி வர மாட்டார்கள். இப்போது பிராமண குழந்தைகள் நீங்கள் மிக குறைவாக இருக்கிறீர்கள். எப்போது மெஜாரிட்டி ஆவீர்களோ அப்போது புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை இப்போது புரிந்து கொண்டால் தந்தையிடம் ஓடி வருவார்கள். யார் உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அவரிடம் நாங்கள் ஏன் நேரடியாக போகக்கூடாது என ஒருவர் சகோதரியிடம் கேட்டார். எனினும் ஊசியில் துரு ஏறியிருந்தால் காந்தத்தின் கவர்ச்சி எப்படி ஏற்படும்? துரு எப்போதும் முழுவதும் நீங்குமோ அப்போது காந்தத்தால் கவர முடியும். ஊசியின் ஒரு மூலையில் துரு ஏறியிருந்தால் கூட அந்த அளவு கவர்ந்து இருக்காது. எல்லா துருவும் இறங்க வேண்டும். அப்படி கடைசியில் எப்போது ஆவீர்களோ அப்போது தந்தையோடு திரும்பி போவீர்கள். இப்போது நாம் தமோ பிரதானமாக இருக்கிறோம். துரு ஏறி இருக்கிறது என்ற கவலை இருக்கிறது. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு துரு சுத்தமாகி கொண்டே போகும். மெல்ல மெல்ல துரு இறங்கி கொண்டே போகும். மெல்ல மெல்லவே துருவும் ஏறியது. பிறகு அப்படியே இறங்கவும் செய்யும். எப்படி துரு ஏறியதோ அப்படியே சுத்தமாக வேண்டும். அதற்காக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவால் சிலருக்கு அதிக துரு இறங்குகிறது, சிலருக்கு குறைவாக இறங்குகிறது. எந்த அளவு அதிக துரு இறங்கி இருக்குமோ அந்த அளவு அவர் பிறருக்கு சொல்லும்போது கவர்ச்சி ஏற்படும். இது மிக நுணுக்கமான விஷயம். மந்த புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். புரிய வைப்பதற்கும் நாளுக்கு நாள் உத்திகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கண்காட்சி, மியூசியம் போன்றவற்றை உருவாக்குவோம் என்பது முன்னர் ஒன்றும் தெரியவில்லை. இன்னும் போக போக வேறு ஏதாவது வரலாம். இப்போது இன்னும் நேரம் இருக்கிறது. ஸ்தாபனையாக வேண்டும். ஹார்ட் பெயிலும் ஆகக்கூடாது. கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியவில்லை என்றால் விழுவார்கள். விகாரத்துக்குள் சென்றால் ஊசியில் அதிக துரு ஏறும். விகாரத்தால் அதிக துரு ஏறிக்கொண்டே போகும். சத்தியோகத்திரத்தால் மிக குறைவாகவும் அரை கல்பத்திற்கு பின்னர் மிக வேகமாகவும் துரு ஏறுகிறது. கீழே விழுகிறார்கள். எனவே விகாரமற்றவர் மற்றும் விகாரி என்று சொல்லப்படுகிறது. விகாரமற்றவர் தேவர்களின் அடையாளங்கள் இருக்கின்றன. தேவி தேவர் தர்மம் காணாமல் போய்விட்டது என்று தந்தை சொல்கிறார். அடையாளங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றை விட நல்ல அடையாளம் இந்த சித்திரம். நீங்கள் இந்த லட்சுமி நாராயணன் சித்திரத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் வரலாம். ஏனென்றால் நீங்கள் இப்படி ஆகிறீர்கள். ராவண ராஜ்யத்தின் அழிவு ராமராஜ்யத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. இது ராமராஜ்யம், இது ராமராஜ்யம், இது ராவணராஜ்யம், இது சங்கமயுகம் என்ற பாயிண்ட்டுகள் இருக்கின்றன. டாக்டர்களிடம் புத்தியில் எத்தனை மருந்துகள் நினைவில் இருக்கின்றன. வழக்கறிஞர்களின் புத்தியில் அநேக பாயிண்ட்டுகள் நினைவில் இருக்கின்றன. அநேக தலைப்புகளை கொண்டு மிக நல்ல புத்தகத்தை உருவாக்க முடியும். பிறகு எப்போது சொற்பொழிவு ஆற்ற சொல்கிறார்களோ அப்போது பாயிண்ட்டுகளை மட்டும் பார்த்து செல்லுங்கள். கூர்மையான புத்தி உடையவர்கள் உடனே பார்ப்பார்கள். நாம் இப்படி புரிய வைக்க வேண்டும். எனவே முதலில் எழுத வேண்டும். சொற்பொழிவாற்றிய பிறகு நினைவிற்கு வருகிறது தானே. இப்படி புரிய வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என நினைக்கின்றார்கள். சொற்பொழிவு ஆற்ற செல்கிறார்களோ பிறகு எப்போது சொற்பொழிவு ஆற்ற செல்கிறார்களோ அப்போது பாயிண்ட்டுகளை மட்டும் பார்த்து செல்லுங்கள். கூர்மையான புத்தியுடையவர்கள் உடனே பார்ப்பார்கள். நான் இப்படி புரிய வைக்க வேண்டும் என முதலில் எழுத வேண்டும். சொற்பொழிவாற்றிய பிறகு நினைவிற்கு வருகிறது தானே. இப்படி புரிய வைத்தால் நன்றாக இருந்திருக்கும் என நினைக்கிறார்கள். இந்த பாயிண்ட்டுகளை பிறருக்கு புரிய வைத்தால் புத்தியில் உட்காரும். தலைப்புகளின் லிஸ்ட் தயாராக இருக்க வேண்டும். பிறகு ஒரு தலைப்பை எடுத்து அதை பற்றி மனதில் சொற்பொழிவாற்ற வேண்டும் அல்லது எழுத வேண்டும். பிறகு எல்லா பாயிண்ட்டுகளையும் எழுதியிருக்கிறேனா என பார்க்க வேண்டும். எவ்வளோ உழைப்பீர்களோ அவ்வளோ நல்லது. இவர் நல்ல சர்ஜன், இவரது புத்தியில் அதிக பாயிண்ட்டுகள் இருக்கின்றன என்று தந்தை புரிந்து கொள்வார் தானே. முழுமையாக நிறைந்துவிட்டால் சேவை இல்லாமல் போதை வராது. நீங்கள் கண்காட்சி நடத்துகிறீர்கள். சில இடங்களில் 2-4 பேரும், சில இடங்களில் 6-8 பேரும் ஞானத்திற்கு வருகிறார்கள். சில இடங்களில் ஒருவர் கூட வருவதில்லை. ஆயிரக்கணக்கில் பார்த்தார்கள்.
ஆனால் எவ்வளவு கொஞ்சம் பேர் வருகிறார்கள். அதனால் இப்போது பெரிய பெரிய சித்திரங்களையும் தயாரித்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலியாகி கொண்டு போகிறீர்கள். மிகப்பெரிய மனிதர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். யாருக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் என்பதை தந்தை புரிய வைத்தார். அவர் எனது பக்தரா என நாடி பார்க்க வேண்டும். மிக உயர்ந்தவரே பகவான் என்று சொல்கிறார்கள். அவர் நிராகாரர். எந்த தேகதாரி மனிதரையும் பகவான் என்று சொல்ல முடியாது என்ற ஒரு முக்கிய விஷயத்தை மட்டும் கீதை சொல்பவர்களுக்கு புரிய வையுங்கள். குழந்தைகள், உங்களுக்கு இப்போது முழு அறிவும் வந்துவிட்டது. சன்னியாசிகளும் வீட்டை சந்நியாசம் செய்து ஓடுகிறார்கள். சில பிரம்மச்சாரிகளும் போகிறார்கள். பிறகு அடுத்த பிறவியிலும் அப்படியே நடக்கிறது. பிறவி நிச்சயம் தாயின் கற்பத்திலேயே எடுப்பார்கள். எதுவரை திருமணம் செய்யவில்லையோ அதுவரை பந்தனமில்லாமல் இருக்கிறார்கள். இத்தனை உறவுகள் எதுவும் நினைவிற்கு வருவதில்லை. திருமணம் செய்தால் உறவுகள் நினைவிற்கு வரும் நேரம் பிடிக்கும். உடனே பந்தம் முக்த ஆவது இல்லை. தனது வாழ்க்கை கதை எல்லோருக்கும் தெரிந்தே இருக்கிறது. முதலில் நாம் இல்லறத்திலிருந்தோம், பிறகு சந்நியாசம் செய்தோம் என்பதை சன்னியாசிகள் புரிந்து கொள்கிறார்கள். உங்களுடையது பெரிய சந்நியாசம், எனவே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த சன்னியாசிகள் விபூதி பூச்சிக்கொள்கிறார்கள், மொட்டையடித்துக் கொள்கிறார்கள், வேடத்தை மாட்டுகிறார்கள். நீங்கள் அப்படி செய்வதற்கு அவசியமில்லை. இங்கே ஆடை மாற்றும் விஷயமும் இல்லை. நீங்கள் வெள்ளைச்சேலை கட்டாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. இது புத்தியில் ஞானம். ஆத்மாக்கள் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதனால் துரு நீங்கும். பிறகு நாம் சதோ பிரதானமாக மாறுவோம். எல்லோரும் திரும்பி போக வேண்டும். சிலர் யோக பலத்தால் தூய்மையாவார்கள், சிலர் தண்டனை பெற்று செல்வார்கள். குழந்தைகள், உங்களுக்கு துருவை இறக்கவே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் இதை யோக அக்னி என்று சொல்கிறார்கள். அக்னியால் பாவங்கள் சாம்பலாகின்றன. நீங்கள் பவித்திரமாகின்றீர்கள். காம சிதையையும் அக்னி என்று சொல்கிறார்கள். காம அக்னியில் எரிந்து கருப்பாகிறார்கள். இப்போது வெண்மையாக மாறுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த விஷயங்கள் பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் உட்கார முடியாது. இந்த விஷயங்களே தனிப்பட்டவை. இவர்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. நாஸ்திகர்களாகிவிட்டார்கள் என உங்களை சொல்கிறார்கள். நாங்கள் சாஸ்திரங்களை படித்து வந்த பிறகு தந்தை ஞானம் கொடுத்தார் என்று சொல்லுங்கள். ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. வேத உபநிடதங்கள் போன்றவற்றை படிப்பதால் தான், புண்ணியங்கள் போன்றவற்றை செய்வதால் யாரும் என்னை அடைய முடியாது என்பது பகவான் வாக்கு. என் மூலமாகவே என்னை அடைய முடியும். தந்தையே வந்து தகுதி பெற வைக்கிறார். ஆத்மாவில் துரு எறிகிறது, அப்போது வந்து தூய்மையாக்குங்கள் என்று தந்தையை அழைக்கிறார்கள். தமோ பிரதானமாக மாறிய ஆத்மாவை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். தமோ பிரதானத்தில் இருந்து தமோ ரஜோ சதோ பிறகு சதோ பிரதானம் ஆக வேண்டும். ஒருவேளை இடையில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் துரு ஏறும். தந்தை நம்மை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுவதால் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு சந்தோஷமாக படிக்கப் போகிறார்கள். இப்போது நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகிறீர்கள். கலியுகத்தில் எவ்வளவு தமோ பிரதானமாக அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு அன்பு காட்டினாலும் அவ்வளவு அதிகமாக எதிர்க்கிறார்கள். நாம் ராஜ்தானி ஸ்தாபனை ஆவதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யார் நன்றாக படிப்பார்களோ, நினைவில் இருப்பார்களோ அவர்கள் நல்ல பதவி பெறுவார்கள். புதிய மரக்கன்று பாரதத்தில்தான் நடப்படுகிறது. நாளுக்கு நாள் செய்தித்தாள் போன்றவற்றில் உங்கள் பெயர் பிரசித்தமாகி கொண்டே போகும். செய்தித்தாள்கள் நாலாபுறமும் போகின்றன. அதே செய்தித்தாள் நடத்துபவர்கள் சில நேரம் நல்ல விஷயங்களை போடுகிறார்கள், சில நேரம் கெட்டதை போடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கேட்ட விஷயங்களின் ஆதாரத்தில் நடக்கிறார்கள். யார் எதை சொன்னாலும் அதை எழுதுவார்கள். இப்படி காதில் கேட்ட விஷயங்களின் ஆதாரத்தில் பலர் நடக்கிறார்கள். அது பரமத் என்று சொல்லப்படுகிறது. பரமத் அசுர வழியாகிறது. தந்தை சொல்வது ஸ்ரீமத். யாராவது தலைகீழ் விஷயத்தை சொன்னால் வகுப்பிற்கு வருவதையே விட்டு விடுகிறார்கள். யார் சேவையில் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். இங்கே நீங்கள் என்ன சேவை செய்தாலும் இதுதான் உங்கள் நம்பர் 1 சேவை செய்கிறீர்கள். அங்கே பலன் கிடைக்கும். இங்கே நீங்கள் தந்தையோடு காரியங்களே செய்கிறீர்கள் தானே. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஆத்ம வடிவ ஊசியில் துரு ஏறி இருக்கிறது. அதை யோக பலத்தால் நீக்கி சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் யாரோ சொல்வதை கேட்டு படிப்பை விடக்கூடாது. 2. புத்தியை ஞான பாயிண்ட்களால் நிரப்பி வைத்து சேவை செய்ய வேண்டும். நாடி பார்த்து ஞானம் கொடுக்க வேண்டும். கூர்மையான புத்தி உடையவராக வேண்டும். வரதானம். கலியுக உலகின் துக்க அசாந்தியின் காட்சிகளை பார்க்கும்போதும் சதா சாட்சி மற்றும் வைராக்கி ஆகுக. இந்த கலியுக உலகில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எனினும் உங்களுக்கு சதா உயரும் கலை. உலகிற்கு துன்பம் ஓலம், உங்களுக்கு வெற்றி முழக்கம். நீங்கள் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் பயப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் முதலிருந்தே தயாராக இருக்கிறீர்கள். சாட்சியாக இருந்து ஒவ்வொரு வித விளையாட்டையும் பார்க்கிறீர்கள். ஒருவர் அழுகிறார், ஒருவர் கத்துகிறார். சாட்சியாக இருந்து பார்ப்பதில் குதூகலம் வருகிறது. யார் கலியுக உலகின் துக்க சாந்தியின் காட்சிகளை சாட்சியாக இருந்து பார்ப்பாரோ அவரே எளிதாக எல்லையற்ற வைராக்கிய ஆவார். ஸ்லோகன். எந்த நிலத்தை தயார் செய்ய வேண்டும் என்றாலும் வார்த்தையோடு உணர்வாலும் சேவை செய்யுங்கள். அவ்வியக்த செய்கை. இப்போது முழுமையாகவும் கர்மாத்தீத்த ஆகும் ஆர்வம் கொள்ளுங்கள். எப்படி ஒரு மெஷினை சரியாக செட்டிங் செய்தால் பிறகு அது தானாகவே ஓடிக்கொண்டு இருக்குமோ அப்படி உங்கள் சம்பூர்ண நிலையும்
பாப் சமநிலையையும் கர்மாதீத நிலையும் செட் செய்யுங்கள். அதனால் எண்ணம், சொல், செயல் எல்லாம் செட்டிங் படி தானாகவே நடந்து கொண்டு இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.